கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக்சர் கிரைண்டர் தான். அது என்ன ஃபால்ட் வருது, அதுக்குள்ளே நான் பார்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்திருக்கேன், அது வந்து ரன் ஆகுதா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். மிக்சர் கிரைண்டர் ரன் ஆகுது, அப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். டிஸ்மேண்டிலுக்கு தேவையான டூல்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர், ஒயர் ஸ்டிப்பர், கட்டிங் லேயர், இன்சுலேஷன் டேப், டிஜிட்டல் மல்டிமீட்டர், டெஸ்ட் லேம்ப், பவர் சப்ளைக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த மிக்ஸி கிரைண்டரை டிஸ்மேண்டில். இது வந்து மோட்டருக்குள்ளே இருக்கிற ஆர்மேச்சர். இங்கே தான் காமடேட்டர் பிரஷ் வந்து டச் ஆகும். இதுதான் அந்த காமடேட்டர் பிரஷ். இது ஃபீல்டு வைண்டிங். இப்போ வந்து ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸில் சுற்றுறதுக்கான சுவிட்ச். பவர் சப்ளைக்கு ஒரு ஒயர் இருக்குது. இப்போ நம்ம மோட்டரில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த வைண்டிங் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்ப் மூலிமா செக் பண்ணிப்போம். டெஸ்ட் லேம்ப் சப்ளை வருதா பார்த்துப்போம். இது ரெண்டும் ஒரே காய். இந்த மிக்சியில் வந்து என்னென்ன ஃபால்ட் வரும், அதேமாரி இதில் இருக்க பார்ட்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் மெயினாக அதிகமாக ஃபால்ட் வரது வந்து சுவிட்சு ப்ராப்ளம் ஆகும். அதேமாரி வந்து கனெக்ஷன் ஒயர்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகும். ரொம்ப ரேராக தான் வைண்டிங்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்ரு வந்து ரன் ஆகலைன்னா அதில் வந்து நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது வந்து அந்த ஷாஃப்ட்டு நல்லா இருக்கா. அதேமாதிரி ஷாஃப்ட்டில் எதனா டஸ்ட்டு பார்ட்டிகள் ஃபார்ம் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஜாம் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த மிக்ஸியை வந்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிப்போம்.
பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். மிக்ஸி வந்து நல்லா ஒர்க்கிங் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.